Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு patchwork எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம subscriber sister வந்து WhatsApp பண்ணிட்டு இத வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக நம்ம இத வந்து எப்படி வொர்க் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் மாதிரி பாத்துருவோம். And இதுதான் அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்த பிக்சர். ஸோ இந்த பேட்ச் ஒர்க் தான் நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிங்கிள் ஃப்ளவராக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி நம்ம இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவரோட பேட்டர்னை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் இல்லை நீங்கள் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம். நம்மளுடைய கிளாத்தை பொறுத்து நம்ம வந்து அந்த மெத்தடை வந்து நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக வராது. மேபி உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச்சு, லோட் ஸ்டிச் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் இந்த வந்து கார்னரில் மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் இருந்துச்சு. நான் வந்து இந்த இடத்துல ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த லோட் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எம்போஸ்டு லோட் ஸ்டிச் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல த்ரெட்டு மட்டும் நீங்கள் வந்து ஒட்டிட்டு நீங்கள் அந்த இடத்துல எம்போஸிங்கை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ளாட்டே போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எம்போஸும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல லோடு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஸ்டிச்சஸோ இல்லை புது ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுவுமே இதில் வந்து யூஸ் பண்ணல. ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து டுட்டோரியலில் பார்த்த ஸ்டிச்சஸ் தான். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டிச்சஸும் கூட. இது பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே போடலாம். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்ட்டு. பட் ஃபினிஷ் பண்ணனதுக்கப்புறமா அந்த கலர் காம்பினேஷனுக்கும் அந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்சஸ் வந்து நிறைய ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாரீஸில் கூட அங்கங்கே வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ வந்து ஒர்க் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து உங்களோட ப்ளவுஸில் வந்து கட் பண்ணி நீங்கள் பேட்சஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் எஃபெக்ட்டும் கொடுக்கும். அண்ட் சேம் டைம் நீங்களே ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டிச்சு ப்ளவுஸ்லேயும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட நார்மல் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ் லுக்குக்கு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து ஈஸி. நீங்கள் ஸ்டிச்சு ப்ளவுஸில் பண்ணணுன்னா இந்த மாதிரி பேட்சஸ் மாதிரி ரெடி பண்ணி பண்ணலாம். அண்ட் அதில் வந்து சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சுகர் பீட்ஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸில் வந்து ரவுண்ட் பீட் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடை வச்சு அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எம்போசிங்காக கொஞ்சம் அது ஒரு அந்த ஃப்ளவர்லலாம் சென்டரில் ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சிம்பிள் தான். பீட் ஒர்க்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அந்த சாட்டின் ஸ்டிச் ஆர் லோட் ஸ்டிச் அதுவும் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு ஸ்டிச்சு தான். அண்ட் செயின் ஸ்டிச் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஈஸி. நம்ம பிகினர்ஸ் வந்து பேசிக்லேருந்து நம்ம அதை தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சு போடுறதுமே ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து இதில் 3 ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராண்டான ஒரு டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். அண்ட் பேட்ச் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நம்ம வந்து போட்டிருக்கோம். பட் தெரியல அப்படின்னாலும் நான் இதுலேயும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து பார்க்கலாம். அண்ட் அவுட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கூட க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நம்ம இது கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு ஒர்க் வந்து முடிஞ்சிடும். செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதில் ஒரே ஒரு ஸ்டெப்பு, நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக நம்ம இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை ட்ரை பண்ணுவோம். காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாத்தோட பிசுரெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் டேர்ன் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த அவுட்டர்லேயும் சரி அந்த உள்ளுக்குள்ளேயும் சரி நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் இதை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து கட் பண்ணணும். அண்ட் சென்டர்லேயும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா சென்டரில் இருக்கிறது எல்லாமே பீட்ஸோட த்ரெட்டு தான் அது, அதனால் அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சென்டர்லேயும் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பேட்ச் கட் பண்ணுறதை பொறுத்தவரை நீங்கள் அவுட்டரில் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஹோல் பேட்ச்க்குமே நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. அது இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி அந்த பேட்ச் மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ, சாரியில் வேணுமா இல்லை வந்து ப்ளவுஸில் வேணுமோ நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த அவுட்டரில் வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஊதுபத்தியோ இல்லை கொசுபத்தியோ வச்சு கூட நம்ம கட் ஒர்க்குக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் கூட கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு வந்து உருவிட்டு வராமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன மெத்தடில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பண்ணும்போது நம்ம சாரீஸில் வந்து சிங்கிள் ஃப்ளீட் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பேட்சஸ் எல்லாம் நம்ம ரேண்டமாக அங்கங்கே கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு ஹெவியாக உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பிளெயின் சாரீஸ்க்கு வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் சேம் டைம் நீங்கள் ப்ளவுஸஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி பேட்சஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளாத்து வந்து உங்களுக்கு அந்த கலர் தெரியாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்லலாம் கொடுக்கும்போது ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைனிங் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் உங்களுக்கு சேமாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இது கூட என்ன பண்ணலான்னா பேக் சைடில் வந்து நீங்கள் கேன்வாஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இதே சேம் கிளாத்தே வேணும்னா கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கேன்வாஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி ட்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். கேன்வாஸ்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி பண்ணணும். கொஞ்சம் க்ளூ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேக் சைடில் வந்து இந்த மாதிரி பிசுறு இந்த நூலோட கசகசன்னுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேன்வாஸோ இல்லை வந்து ஒரு கிளாத்தை கூட நம்ம வச்சு ஒட்டிக்கிறோம்.
இதே மாதிரி தான் நீங்கள் சின்ன சின்ன பேச்சஸ் பண்ணும்போதும் கூட நீங்கள் இதே மாதிரி கேன்வாஸில் வந்து ஒட்டி நீட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது மாதிரி நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி கூட சேல் பண்ணுறது கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு பேட்ச் வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேச்சஸை கூட வந்து சேல் பண்ணலாம். ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸையும் சேம் அதே போல் நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தில் இருந்து இந்த பேட்சை எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரியே வந்து நீங்கள் இந்த கேன்வாஸ்லேயும் இருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் வந்து நீங்கள் டைம் இருக்கும்போது நிறைய செஞ்சு வைங்க. செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து சேல் பண்ணும்போது பல்காக நம்ம கொண்டு போய் கொடுத்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.